மேயாதமன் ரத்னகுமார் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் ரெட்ரோ வில்லன் வித்து அண்ட் பிரீத்தி அஸ்ரானி இவங்க பேராக நடித்த 29 படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2.5 hours. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னென்னா, இந்த கதை பார்த்தீங்கன்னா 2009 நடக்குது. வித்து ஒரு அக்ரி கிராஜுவேட்டாக தன் ஊரில் விவசாயத்துக்கு தண்ணி இல்லாதனால சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்குள்ளே எப்போதுமே தான் யார், தனக்கான ஐடென்டிட்டி தான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. அதே கம்பெனியில் ஜூனியராக பிரீத்தி அஸ்ரானி ஜாயின் பண்ணுறாங்க. இவங்களுக்கு IAS ஆகிறது தான் லட்சியமே. இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண இவங்க தாட் ப்ராசஸ்னால இவங்க லவ்க்குள்ளே என்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதை இவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க, அதெல்லாம் தாங்க இந்த 29. ரத்னகுமாரோட இந்த படம் ஒரு ஐடியாலஜியாக செமையாகவே வந்திருக்கு. நாளைய பற்றிய கவலை இல்லாத ஒரு சோஷியல் மீடியா நிறைந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு ஆப்டான மெசேஜை டெலிவரி பண்ணியிருக்காரு. நீ யாருன்ற கேள்விக்கு அவர் ஆட்லேருந்து ஒரு ஆனஸ்டான பதிலே கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் செம எங்கேஜாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஹீரோட மனநிலையை பார்த்தீங்கன்னா நாட்டில் சாமானிய மக்கள் பாதி பேர் அதே மனநிலையோட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய வகையிலே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் வாய்ஸ் ஓவரில் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். அந்த வகையில் அவரோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருந்துச்சு. அதனாலேயே அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் நோட்டபுளாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆம்பிஷியஸ் லவ் ஸ்டோரியை நம்ம 2090s பார்த்து பயங்கரமாகவே இன்ஸ்பயர் ஆகிருப்போம். அதுக்கப்புறம் வர பெரும்பாலான லவ் படங்கள் ஒன்று அதை வச்சு டைம் பாஸ் பண்ணுவாங்க, இல்லைனா உண்மை காதல்னு அதை புனிதப்படுத்துவாங்க. இப்போ ஆஃப்டர் a லாங் டைம் ரத்னகுமார் ஒரு ஆம்பிஷியஸ் லவ் ஸ்டோரியை அவங்க அடையாளத்தை நிரூபிக்கும் வகையில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. விது பிரீத்தி இவங்களுக்குள்ளே நடக்கிற லவ் போர்ஷன் ஆகட்டும், இன்டர்வல் சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸில் நடக்கிற விஷயமாகட்டும், பிரீத்தி ஒவ்வொரு தரையும் நீ வெறுங்கையை விசிட்டு வரவே மாட்டல அப்படின்னு வித்துட்டு கேட்குற மூமெண்ட் ஆகட்டும், இதெல்லாமே எக்ஸிக்யூஷன்லையுமே செமையாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. விது பிரீத்தி அஸ்ரானி இவங்க 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. ஈவன் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஹைட் டிஃப்ரென்ஸை வச்சு வர ஹியூமர்ஸ் கூட நல்லா ஒர்க் ஆச்சு. விது தான் யாருன்னு பண்ணுற தேடலாகட்டும், பிரீத்தி மேலே உள்ள லவ்வை ஃபீல் பண்ணுற இடமாகட்டும், எமோஷ்னலாக அழும்போதாகட்டும், இந்த எல்லா இடங்கள்லையும் சிறப்பான நடிப்பையை வெளிப்படுத்தியிருந்தார். பிரீத்தி ஒரு எங்கலாக கியூட் ரியாக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாகவே கொடுத்துருந்தாங்க. லவ் போர்ஷன்ஸ்லாம் வித்துக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்டர்வலில் அவங்களோட பீக் டான்ஸை என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க. மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாரும் நீட்டான பெர்ஃபார்மன்ஸ். சாங்ஸ் பொறுத்த வரையும் ஒரு 3 சாங் நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங் சாங்கும் செகண்ட் ஹாஃபில் ஹோட்டலில் ஆடுற ஒரு சாங்கையும் தவிர்த்து இருந்திருக்கலாம். பீச்சில் லவ் ப்ரொபோசல் சீனை மினிமல் ஷாட்டில் அழகாகவே கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காரு சினிமோட்டோகிராஃபர். இந்த படத்தோட பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. ஆல்மோஸ்ட் 2.5 hours ஓடக்கூடிய இந்த படத்தில் கண்டென்ட் கம்மியாக இருந்ததுனாலையும் சுவாரஸ்யமே இல்லாத திரைக்கதையினாலையும் லேக்னஸ் நிறைய இடங்களில் ஃபீல் ஆச்சு. பர்டிகுலராக செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட டேக் ஆஃப் ஆகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு யதார்த்த டோனில் போயிட்டு இருந்த படம் அப்படியே யூட்டர்ன் போட்டு செகண்ட் ஹாஃபில் ஓவர் சினிமேட்டைஸ் பண்ணிட்டாங்க. மகேந்திரன்ட்ட நீங்கள் தான் ஒரு வெயிட்டான வில்லன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க போல். அவரோ செம வீக்கான ப்ரெசன்டேஷன். ரைட்டிங் வைஸ் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வேறு படம் மாதிரி தான் தோணுச்சு. ஹீரோ ஜெயிலுக்கு போகிறது, அவர் அங்கேருந்து ரிலீஸ் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் கூட கன்வின்சிங்காகவே இல்லை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிஷியஸ் லவ் ஸ்டோரி, யதார்த்தமான ஃபர்ஸ்ட் ஹாஃப், சில இன்ட்ரெஸ்டிங் காட்சிகள், ஹீரோவோட சைக்காலஜிக்கல் டாக்ஸ், மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமே இல்லாத ஸ்க்ரீன் பிளே, வீக்கான ரைட்டிங் இன் செகண்ட் ஹாஃப், டம்மி வில்லன், 2 மிஸ்பிளேஸ்மெண்ட் சாங்ஸ் அண்ட் சினிமா லிபர்ட்டி. ஓவராலாக ஒரு ஆம்பிஷியஸ் லவ் ஸ்டோரியை யதார்த்தமான ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் கன்வின்ஸ் செய்ய முடியாத செகண்ட் ஹாஃபோட அமைஞ்சிருக்கு இந்த படம். So if you are interested, go and watch the Love and Error mix of 29. Cinematics rating for this movie 6 out of 10. Thank you guys.